யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம். வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 2. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 2. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கு சமுத்திரத்திற்கு நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கில் முன்னோடியிலே பாளையம் இறங்கி வேண்டும் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்க வீர்களாக. வசனம் 3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரர் குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்கள் அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வசனம் 4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறியும்படி பார்வோனிலும் அவனுடைய எல்லா இராணுவத்திலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படி செய்தார்கள். வசனம் 5. ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தியன் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். வசனம் 6. அவன் தன் இரதத்தை ஊட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு. வசனம் 7. பிரதானமான 600 இரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல இரதங்களையும் அவைகளின் எல்லாவற்றையும் அதிபதிகளையும் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான். வசனம் 8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரர்களை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர்கள் பலத்த கைகளுடனே புறப்பட்டு போனார்கள். வசனம் 9. எகிப்தியர்கள் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்கள் தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈராத் பள்ளத்தாக்கின் முன்னோடியிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்களோ கிட்டினார்கள். வசனம் 10. பார்வோன் சமீபித்து வருகிறது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களாலே ஏறெடுத்து பார்த்து, எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்து, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வசனம் 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தின் பிரேத குழிகளிலே இல்லையே என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீரா? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் நாங்கள் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? வசனம் 12. நாங்கள் எகிப்திலேயே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலையை எங்கள் சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிற பாக்கிலும் எகிப்திற்கு வேலை செய்து எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். வசனம் 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைய கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். என்றைக்கும் நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். வசனம் 14. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். வசனம் 15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல். வசனம் 16. நீ என் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள்.
வசனம் 17 எகிப்தியர்கள் உங்கள் பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களே இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் இருதயங்கள் குதிரை வீரர்கள் முதலாக அவனுடைய எல்லா இராணுவத்திலும் மகிமைப்படுவேன். வசனம் 18 இப்படியே நான் பார்வோனிலும் அவன் இரதங்களை அவன் குதிரை வீரர்களும் ஆகிய மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார். வசனம் 19 அப்பொழுது இஸ்ரவேல் சேனைகளும் முன்பாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே சென்றது. வசனம் 20 அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று இராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலுக்கே அது இரவு வெளிச்சமாயிற்று. வசனம் 21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டின போதோ அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரத்தை ஓங்கினபடி அது செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்தது, பிரிந்து போயிற்று. வசனம் 22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலே அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. வசனம் 23 அப்பொழுது எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரை வீரர்களோடும் ரதங்களோடும் வீரர்களோடும் அவர்கள் பிறகோளே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். வசனம் 24 கிழக்கே வெளுக்கும் வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனைகளையும் பார்த்து அவர்கள் சேனைகளையும் கலங்கடித்து. வசனம் 25 அவர்கள் ரதங்களில் இருந்த உருளைகளை கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போகவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். வசனம் 26 கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களில் மேலும் அவர்களுடைய குதிரைகள் மேலும் திரும்பும்படிக்கும் உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். வசனம் 27 அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்பொழுது கர்த்தர் அவர்களை கடலில் நடுவிலேயே கவிழ்த்து போட்டார். வசனம் 28 ஜலம் திரும்பவும் இரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய இரதமும் அவன் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனாயிலும் தப்பவில்லை. வசனம் 29 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரைகளின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. வசனம் 30 அவ்விதமாய் கர்த்தர் அந்த நாளிலே இஸ்ரவேல் எகிப்தியரன் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். வசனம் 31 கர்த்தர் எகிப்தியரிலே செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரர்களாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசமாய் வைத்தார்கள்.